வணக்கம். தமிழக மக்களை அனைவரும் நலம்தானே? நான் நலம், தாங்கள் நலமா? யார் இவர்? முகரை தெரியாதவர் ஆக இருக்கிறாரே என்று ஒரு சந்தேகம் மனதில் எழும். நமது சந்தேகத்தை பிறகு வைத்துக் கொள்வோம். நமது தமிழகத்திலே நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க உள்ளீர்கள். ஓட்டு உரிமை பெற்ற அனைவருமே வாக்கு அளிக்கக்கூடிய தகுதி பெற்றவர்களாக அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு உள்ளீர்கள். ஒரு காலகட்டத்தில் அரசியல்வாதிகள் விலைவாசியை பற்றியும் ஜாதிகளை பற்றியும் சொல்லி வாக்கு சேகரித்து கொண்டிருந்த காலம், அந்த காலம் இன்று தலைகீழாக மாறி இலவசங்கள் என்ற பெயரிலே வாக்கு வேட்டை நடத்தப்படுகிறது. குறிப்பாக பெண்களை மையப்படுத்தி இலவசங்கள் ஒரு நல்ல தீர்வாக அமையுமா என்று கேட்டால் இலவசங்கள் நல்ல தீர்வாக அமையாது. பெண்களுக்கு இலவசங்களை 1000, 2000, 1000, 2000, 2500, 5000, 10,000 என்று அறிவிக்கும் அரசியல்வாதிகள் பெண்களுக்கு எல்லாம் குடும்பத் தலைவன், ஏழை குடும்பத்தில் உள்ள அனைத்து ஆண்களுக்கும் அல்லது பெண்ணுக்கோ ஆண்களுக்கோ வசதி வாய்ப்பிலே பொருளாதாரத்திலே கீழ்நிலையில் உள்ள அனைத்து குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்க முடியுமா? டாஸ்மார்க்கை இழுத்து மூட முடியுமா? இன்று ஆண்கள் எல்லாம் சம்பாதிக்கும் ஒரு நாளைக்கு 500 800 சம்பாதிக்கிறாங்கன்னா அதில் பாதி குடிச்சிட்டு போகிறான். வீட்டுக்கு சரியாக பணம் போகிறதில்ல. அவன் உழைக்கும் பணத்தை குடித்து விட்டு போகிறான். ஆகினால அந்த பெண்கள் எல்லாம், ஏழை பெண்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. இங்கே ஆண்களுக்கு மது போதையை கொடுத்து விட்டு பெண்களுக்கு இலவசங்களை வழங்கி கொண்டார். நான் இப்படி வாங்கிக் கொள்கிறேன், அதை இப்படி உங்களுக்கு 200 ரூபாய் தருகிறேன் என்று ஒரு கண்துடைப்பாக நடத்தப்படுகிறது. இலவசங்கள் வேண்டாம் நமக்கு. உங்களுடைய பெண்களாகிய உங்களிடம் நான் ஒரு கேள்விக்கணையை தொடுக்கிறேன். நீங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும். உங்களுடைய குழந்தைகளுக்கு 1ஆம் வகுப்பு முதல் காலேஜ் படிக்கும் வரை ஏழை எளிய மக்களின் பிள்ளைகளின் கல்வி செலவை அரசு ஏற்குமா?